இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் அதை நினைவுபடுத்த வார்த்தை அழைக்கிறது. உண்மைக்கு உரமூட்டி உண்மையை பிரதிபலித்து உண்மையின் சாட்சியாக பொய்மை முன்பு உண்மை தோற்று போகிறது என்று நினைக்கின்றோம். ஆனால் அந்த பொய்மை முன்பு உண்மை வெற்றியடைந்தது மனமாற்றத்தை அன்று ஏரோது அரசனுக்கு கொடுத்தது என்ற மேன்மையையும் கூட இறைவன் இன்று நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். ஆகவே நாம் மனமாற வாழ்க்கையை அர்த்தங்களை உணர்ந்து கொள்ள, ஆறுதலின் வண்ணங்களை அறிந்து கொள்ள திருமுழுக்கு யோவானின் பாடுகள் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, புனித திருமுழுக்கு யோவானுக்கு பல்வேறு முகங்கள் இருப்பதை விவிலியத்தில் காணலாம். இயேசுவுக்கான வழியை ஆயத்தம் செய்தவர் என்றும், இறைவாக்கினரை விட மேலான இறைவாக்கினர் என்றும், கடவுளின் செம்மறியை சுட்டிக்காட்டியவர் என்றும், நீரால் திருமுழுக்கு கொடுத்தவர் என்றும், ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்தி செம்மைப்படுத்தியவர் என்றும், நீதியின் பால் நிலைப்பாடு எடுத்தவர் என்றும் அவருக்கு பலவாறு பலவிதமான பெயர்களும் சூட்டப்பட்டிருந்தது. ஆகவே அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் எல்லோருடைய வாழ்வும் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் திருமுழுக்கு யோவான். எனவே தான் மனமாறுங்கள் என்ற அவரது அழைப்பில் கடுமை இருந்தது. இந்த கடுமைக்கு பின்னால் கரிசனை இருந்தது என்பதை ஏரோதியாளை புரிந்து கொள்ளவில்லை. இறைவனுக்கு ஏற்காத வாழ்வை வாழ்வதன் மூலம் தங்களை தாம் அழித்துக் கொள்ளுகிறோம் என்பதை அவர்கள் உணரவில்லை. மனமாற்றம் அடையவும் உண்மையான வாழ்வை நோக்கி பயணிக்கவும் அழைத்த திருமுழுக்கு யோவான் அவர்கள் விட்டு வைக்கவும் இல்லை. ஓர் இறைவாக்கினர் என்பவர் தான் சந்திக்கின்ற மனிதரின் ஆறுதலையும் சலனத்தையும் ஒரு சேர ஏற்படுத்தினார். கடவுள் ஒவ்வொரு மனிதரோடும் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்வதால் அவர் ஆறுதலை தருகிறார். அதே வேளையில் கடவுள் இப்படிப்பட்ட உடனிருக்கும் பிரசன்னத்தை உணர்வதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் ஒருவர் ஏராளமாக தூய்மையாக்குதலுக்கும் சுய புதுப்பித்தலுக்கும் உள்ளாக வேண்டியிருக்கிறது என்கிற செய்தியை தாங்கி வருகிறது. அவர் மற்றவர்களின் சலனத்தை ஏற்படுத்தினார். திருமுழுக்கு யோவான் இந்த இரண்டு வகையான செய்திகளை தாங்கி வந்தாலும் அவரில் இரண்டாவது செய்தி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது என்பதை நாம் அறிந்ததே. பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களின் பட்டியலில் இறுதி இறைவாக்கினராக கருதப்படுபவர் புனித திருமுழுக்கு யோவான். அவரது பணியானது ஆறுதலையும் சலனத்தையும் ஒரு சேர தரக்கூடிய பணியாக இருந்தது. ஏரோது மற்றும் யோரோதியாள் ஆகியோர் மோசமான நபர்களாகவும் தீமையின் மூழ்கி கிடக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்ததன் காரணமாக அவர்களில் திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள் சலனத்தை ஏற்படுத்தியது. இந்த சலனம் தான் உயிரையே கையளிக்கக்கூடிய நிலைக்கு அவரை இட்டு சென்றது. உனக்கு எதுக்கியா ஊர்வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்திருக்கலாமே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் அவர் உண்மைக்கு உரமூட்டி உண்மையின் வழியாக ஆறுதலை தேடிக்கொண்டார். இயேசுவும் ஒரு இறைவாக்கினர் என்கிற முறையில் மேற்கண்ட இரு பரிமாணங்களுக்கு அவரில் வாழ்வில் இருந்தன என்பது நாம் அனைவரும் அறிந்தது ஒன்று. ஏமாற்றங்களோடும் ஏக்கங்களோடும் வாழ்ந்த பாமர மக்களுக்கு அவரது வார்த்தைகள் ஆறுதலை கொடுத்தன. இறுகி போன உள்ளத்தோடு வாழ்ந்த பரிசேயர்களுக்கு அவரது வார்த்தைகள் சலனத்தை கொடுத்தது. அதுபோல புனித பவுலடியாரின் போதனைகளிலும் இந்த இரண்டு வகையான அம்சங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அவரது போதனையை கேட்ட புற இனத்தார் இறைவனின் ஆறுதலை அனுபவித்தனர். ஆனால் பரிசேயர்களும் யூதர்களும் அவரால் சலனத்திற்கு உள்ளானர். இதற்கு காரணம் அவருக்கு எதிராக திரும்பவும் அவர்கள் தயங்கவில்லை. ஒரு இறைவாக்கினர் ஒரு மனிதரின் ஆறுதலை தருகிறாரா அல்லது சலனத்தை ஏற்படுத்துகிறாரா, இவரால் நன்மை கிடைக்குமா தீமையா என்பது அதிகமாக இறைவாக்கினின் செய்தியை பொறுத்ததல்ல, மாறாக அதை உள்வாங்குகிற மனிதனின் மனப்பக்குவத்தை பொறுத்தது. ஒரு நபர் அதிகமாக பாவத்திலும் தீமையிலும் மூழ்கி கிடக்கிற பொழுது இறைவாக்கினின் வார்த்தைகள் அவர்கள் அதிகமாக சலனத்தை ஏற்படுத்துகின்றன. உண்மை எப்பவுமே சுடதானங்க செய்யும். ஆனால் அதே நபர் கடவுளை தேடிக்கூடியவராக இறைவன் பால்
திரும்பக்கூடியவராக இருக்கும்போது இறைவாக்கினின் வார்த்தைகள் அவருக்கு ஆறுதலாக இருக்கின்றன. ஒரு வேரானது பூமிக்குள் செல்லும் போது தூளாக இருக்கும் உறுதியற்ற மண்களை ஒன்று சேர்த்து வெளிப்படுத்துகின்றது. ஆனால் அதே வேரானது இறுகி போயிருக்கும் பாறையை தூள் தூளாக்குகிறது. உள்ளம் நைந்து மனமுடைந்து வாழ்வோர் இறைவாக்கின் வார்த்தைகள் உறுதிப்படுத்துகின்றன. அகந்தையாலும் ஆணவத்தாலும் இறுகி போயிருக்கும் உள்ளத்தை அவரது வார்த்தைகள் உடைக்கின்றன. ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்வும் ஒரு இறைவாக்கினர் வாழ்வுத்தான் என்ற செய்தியை இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். ஆகையால் திருமுழுக்கு யோவானின் பாடுகள் உண்மைக்கு உரமூட்டு, உண்மையை உறக்கச் சொல், ஒருபோதும் தயங்கி விடாது என்ற மேன்மையை இன்று உணர்த்துகிறார். அதை உணர்ந்து தொடர்ந்து பயணிப்போம். வார்த்தை அருள் பெற ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் திருமுழுக்கு யோவான் கற்றுத்தரும் உண்மையை அவர் பாடுகள் வழியாக நாங்கள் அறிந்து வாழவும், அவரது பாடுகள் எங்கள் வாழ்க்கைக்கு உண்மையை மேன்மைப்படுத்த அறிக்கையிடுகிற நற்செய்தி என்பதை உணர்ந்து என்றென்றும் நன்மை பயக்கவர்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை பிரைஸ் தி லார்ட்.